உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பயப்படாதீங்க, இனிமே தைரியமா இருங்க. இந்த தீர்த்த சொம்ப பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணுங்க. கொடுங்க. இந்த அம்மா. சிவ சிவ. அப்ப நான் வரேன். சரிங்க குருஜி. இனிமே நான் குழந்தைய விட்டு எங்கேயும் போக மாட்டேன். கோவில்ல கூட்டம் அதிகமா இருக்கும் தானே குழந்தைய வீட்டுல விட்டுட்டு போனோம். இல்லனா குழந்தைய நம்ம எடுத்துட்டு தானே போயிருப்போம். இனிமே வீட்ல எல்லாம் விட்டுட்டு போக வேண்டாம். எங்க போனாலும் தூக்கிக்கிட்டே போலாம். மாறி, நீ கவலைப்படாத. ஆமா மாறி, நீ நடந்ததையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. ரிலாக்ஸா இரு. அம்மா பார்வை இல்லாமையும் குழந்தைய காப்பாத்திட்டாங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியலம்மா. என்ன மாதிரி நீ? நான் என்ன அண்ணியம்மா? எனக்கு போய் நன்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்க? உனக்கு பொண்ணுன்னா எனக்கு பேத்தி தானே. ஹஸ்பண்ட் சார், இப்படி நடந்திருக்கிற சூழ்நிலையில நாளைக்கு நம்ம கல்யாண நாள் ஃபங்க்ஷனை கொண்டாடணுமா? எனக்கு வேண்டாம் தான் தோணுது. சிஸ்டர், இவங்க கல்யாண நாளை கொண்டாடிட்டு இருக்கும் போது தானே நாம அந்த வாழை வந்தான தப்பி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கிறோம். இப்ப மாறி அதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிறா. இப்ப என்ன சிஸ்டர் பண்றது? நீ கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு அமைதியா இரு. என்ன திட்டுங்க மாறி, உன் மனசுல என்ன இருக்கோ அதான் எனக்கும் இருக்கு. வெட்டிங் டே செலிப்ரேஷன் பண்ண வேண்டாம். சூர்யா, என்னப்பா பேசுற நீ? மாறிதான் ஏதோ விவரம் இல்லாம பேசுறானா? நீயும் அது சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கியே. இல்லம்மா, அது வந்து இத பாருப்பா சூர்யா, அசம்பாவிதம் நடந்து போயிடுச்சு. அதனால குழந்தைக்கோ வேற யாருக்கோ எந்த பாதிப்பும் இல்லாதப்போ எதுக்காக இப்ப இந்த ஃபங்க்ஷனை கொண்டாட கூடாதுன்னு முடிவு பண்ற? அதானே சிஸ்டர் சொல்றது கரெக்ட் தானே மாப்ள? கொண்டாடுங்க மாப்ள. உங்க வெட்டிங் டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் நான் எல்லா ஏற்பாடுமே பண்ணிருக்கேன்ப்பா. இப்ப நீங்க 2 பேரும் இத வேண்டான்னு சொன்னீங்கன்னா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். சிஸ்டரோட மனசு வெடிச்சிடும். எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு, கேக் எல்லாம் வேற ஆர்டர் பண்ணியாச்சு. இப்ப போய் நீங்க ஃபங்க்ஷன் வேண்டான்னு சொன்னா எப்படி மாப்ள? இத பாருப்பா சூர்யா, வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு உங்க கல்யாண நாள்ல கொண்டாடுனா மனசு சந்தோஷமாவும் இருக்கும், ஒரு மாறுதலாவும் இருக்கும் இல்லப்பா? அத்தை இன்னைக்குதான் நல்ல விஷயம் சொல்லிருக்காங்க. ஒரு உருண்டையோட குசும்ப பாத்தீங்களா சிஸ்டர்? மாறி, அத்தை சொல்றது எனக்கு கரெக்ட்னு தோணுது. எதுக்காக ஏற்பாடு பண்ண ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணணும்? ஆமா மாமா, ஹாசனி சொல்றதும் கரெக்ட் தான். உங்க கல்யாண நாளை பிளான் பண்ணபடி கொண்டாடிடலாம் மாமா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.